they have given a graph. It is plotted in y direction என்ன காமிச்சிருக்காங்கன்னா in one axis PV by T versus P. Okay va? And the graph is drawn for two different temperatures. Two different temperature T1 and T2 க்கு graph வரைஞ்சிருக்காங்க. Okay va? What is the question they have asked? Plot PV by T versus P for இது எதுக்காக வரைஞ்சிருக்காங்கன்னா for 1.0 into 10 power minus 3 kilogram of oxygen. Okay va? It is drawn for 1.0 into 10 power minus 3 kilograms of oxygen at two different temperatures. இதுதான் அந்த பிளாட். அந்த பிளாட் என்னங்கிறத முதல்ல சொல்லிட்டாங்க. அப்புறம் என்னெல்லாம் கேள்வி கேட்டிருக்கிறாங்கன்னு பாருங்க. ஏ வந்து வாட் டஸ் தி டாட்டட் பிளாட் சிக்னிஃபை? வாட் டஸ் தி டாட்டட் டி அது டாட்டட் பிளாட் சிக்னிஃபை? இங்கே ஒரு டாட்டட் லைன் வரைஞ்சிருக்கிறேன் இல்லையா, அதை ஃபஸ்ட்டு என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. தென் விச் ஒன் இஸ் ட்ரூ? T1 கிரேட்டர் தேன் T2வா இல்லைனா T1 is less than T2வா அப்படிங்கிற கேள்வி வந்து செகண்ட் ஆப்ஷனாக கேட்டிருக்கிறாங்க. அண்ட் தேர்ட் ஆப்ஷன் they have asked the value of PV by T where the curves meet on the y axis. The curves வந்து ஒரு இடத்துல y axisல மீட் ஆகுது இல்லையா, அந்த வேல்யூ ஆஃப் PV by T என்னங்கிறதையும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ you can take the question. கொஷின் எழுதிக்கோ. So PV by T is equal to a constant. அது எந்த இதில் வந்து it is coming under the ideal gas equation. So the first question would answer பாரு, what does the dotted plot signify? It signifies that PV by T is a constant. ஓகேங்களா? அது புரிஞ்சது இல்லையா? இந்த horizontal line வந்து it is going to be a constant. So it means that PV by T is going to be a constant. Okay. And for ideal gas equation, PV is equal to nRT. So when you write down PV by T is equal to N into R. N into R வந்து constant நமக்கு தெரியும் இல்லையா? So it signifies that PV by T factor is a constant. அவ்வளோதான். Okay. What is second question? Which one is true? அப்போ வந்து T1 temperature is greater than T2வா இல்லைனா T1 is less than T2வான்னு கேட்டிருக்காங்க. What is the second question signifies? Graph பாரு. So from the first question we signified that PV by T is a constant. இது வந்து ideal gasங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஒரு ரியல் கேஸ் வந்து எப்போ இட் வில் பிஹேவ் ஐடியல்னு கேட்டிங்கன்னா, இட் வில் பிஹேவ் ஐடியல் அட் அ லோ ப்ரெஷர் அண்ட் அட் ஹை டெம்பரேச்சர். இட் பிஹேவ்ஸ் ஐடியல், எ ரியல் கேஸ் இட் வில் பிஹேவ் ஐடியல் அட் டூ ஃபேக்டர்ஸ். ஒன்று வந்து ஹை டெம்பரேச்சரில் ஐடியல் கேஸ் வந்துட்டு இட் வில் பிஹேவ் அஸ் அன் ஐடியல் கேஸ். இன்னொன்று வந்து லோ ப்ரெஷராக இருக்கணும் ஒரு நார்மல் கேஸ் வந்து ஐடியாவில் பிஹேவ் பண்ணுறதுக்கு. அப்போது இந்த கான்ஸ்டன்ட் லைனு, இந்த லைனை ஒட்டி வரக்கூடிய கர்வ் என்னன்னு பார்த்தீங்கன்னா T1ங்கிற கர்வ் தான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக we know that the temperature for this curve is higher. ஏன்னா from the line that real gas behaves ideal at low pressure and at high temperature. ஓகேவா? அப்போ ஐடியல் கேஸோட டெம்பரேச்சர் வந்து நார்மல் கேஸ் ஐடியல் கேஸாக பிஹேவ் பண்ணுறதுக்கு டெம்பரேச்சர் வந்து ஹையர்னு தானே சொல்கிறாங்க. அப்போது இந்த கான்ஸ்டன்ட் லைனுக்கு பக்கத்தில் வரக்கூடிய இந்த ஐடியல் கேஸ்க்கு நியர்பையாக வரக்கூடியது எந்த கர்வு? இந்த கர்வ் தான், மேலே T1ங்கிற கர்வு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த டெம்பரேச்சர் அதிகமாக இருந்திருக்கணும் when compared to T2. அப்போ செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து T1 is greater than T2. அது எப்படி எழுதுங்கன்னா, you can write it down in this way. The real gas behaves ideal at low pressure and high temperature. Therefore, T1 is greater than T2. You can write down that T1 is greater than T2. So what is the next question? The third question என்ன கேட்டிருந்தாங்கன்னா, value of PV by T where the curves meet on the y axis. Okay, அந்த curve உனக்கு திருப்பி காட்டுறேன். So here the curve meets in the y axis in this point. அதோடைய வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க இல்லையா, வேல்யூ ஆஃப் PV by T where the curves meet on the y axis. ஸோ அதுக்கான calculation எப்படி பண்ண போகிறோம்னு பாருங்கள். ஸோ PV by T ஓட வேல்யூ வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ how we are going to find out? We know that PV is equal to nRT for ideal gas and PV by T is equal to N into R. Okay, so when you are going to substitute for N into R, we can get the value of PV by T in the y axis. அப்படிதானே? ஸோ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்குறாங்க, நம்ம இதை கண்டுபிடிக்கிறதுக்காக நமக்கு ஒரே ஒரு வேல்யூ இருக்குது. வாட் இஸ் they have given the value? It is for 1.0 into 10 power minus 3 kilograms of oxygen. அதுதான் கொடுத்துருக்குறாங்க. they have given mass of oxygen வந்து 1.0 into 10 power minus 3 kilograms கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்மால் n இருக்கு இல்லையா, இந்த ஸ்மால் n அப்படிங்கிறத வந்து எப்படி எழுதலாம்? we can write it down as mass of substance in grams divided by molecular mass. Mass divided by
molecular mass in gram. ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அதை வந்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு வாட் இஸ் n? n is equal to m by m. இதை எழுதிக்கோங்க. n is equal to m by m, where m is the mass of the substance in gram divided by m. Capital M ங்கிறது molecular mass of the substance in gram per mole. இதை எழுதிக்கோ. ஸோ மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் இன் கிராம். நமக்கு சப்ஸ்டன்ஸ்ங்கிறது இங்கே நம்ம கொஸ்டினில் என்ன இருக்குது? ஆக்சிஜன். ஓகே, ஸோ மாஸ் ஆஃப் தி ஆக்சிஜன் இன் கிராம்ஸில் நமக்கு நம்ம எழுதணும். நமக்கு கொஸ்டினில் வந்து கிலோகிராம்ஸில் இருந்தது. ஸோ யூ ஹாவ் டு ரைட் இட் டவுன் இன் கிராம்ஸ். ஓகேங்களா? ஸோ கிராம்னு எழுதணும்னா we can write down as 1 gram. And molecular mass of the oxygen in gram per mole. Molecular mass of oxygen வந்துட்டு it is equal to 32. ஓகேங்களா? molecular mass of oxygen is 32 grams. இப்போ இந்த ரெண்டும் தெரிஞ்சதுன்னா நமக்கு வந்து we can find out n. After finding out n, it is very easy. You have to multiply it with r to get the PV by T value. PV by T value கிடைக்கிறதுக்கு நம்ம இதை வந்து இந்த ரெண்டு வேல்யூவும் கண்டுபிடிச்சாலே போதும். n கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ ஃபார்முலா எழுதிட்டோம். mass of the oxygen in grams and divided by molecular mass of the oxygen in gram per mole. அப்போ 1 divided by 32, it will give you the value of n multiplied by the value of r. ஓகேங்களா? ஆரோட வேல்யூ வந்து 8.314. ஸோ 1 by 32 into 8.314, you will get the value as 0.26 joule per Kelvin. That will be the value of PV by 2 in the graph. An air bubble of volume 1.0 centimeter cube rises from the bottom of a lake 40 meter deep at a temperature of 12 degree Celsius. To what volume does it grow when it reaches the surface? Okay, the bubble vandu to what volume does it grows when it reaches the surface, which is at a temperature of 35 degree Celsius. Okay, இவ ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க. பபிள் வந்து இன்சைட் டெப்த்தில் இருக்கும்போது அதோடைய வால்யூம் என்னன்னு கொடுத்துருக்காங்க, எவ்வளோ டீப்புங்கிறதையும் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த ஹைட்டையும் கொடுத்துட்டாங்க. டெம்பரேச்சர் ரெண்டு டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. ஒன்று சர்ஃபேஸில் என்ன டெம்பரேச்சர் இருக்குது மேலே, அண்ட் 40 மீட்டர் டீப்பில் வந்து டெம்பரேச்சர் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ரெண்டு டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த திங் தே ஹவ் ஆஸ்ட்? தே ஹவ் ஆஸ்ட் டு ஃபைண்ட் அவுட் தி ஏர் பபிள் when it reaches the surface. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து given என்னெல்லாம் எழுதிக்கோ. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் you can take down the question first. given values வந்து வால்யூம் ஆஃப் ரெண்டு கண்டிஷன் இருக்குது, இன்சைடு த லேக்கு அப்புறம் அட் த சர்ஃபேஸ். அப்போது வால்யூம் இன்சைடு த வால்யூம் ஆஃப் தி ஏர் பபிள் இன்சைடு த லேக்கு கொடுத்துட்டாங்க. வால்யூம் வந்து சர்ஃபேஸில் என்னென்னு கேட்டிருக்காங்க. அப்போ ரெண்டு கண்டிஷன் இருக்குது. வில் கீப் இட் அஸ் V1 T1 அந்த டெம்பரேச்சர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ V1 T1னு ரெண்டு வேல்யூஸ் எடுத்துக்கலாம். அது வந்து இன்சைடு தி லேக்கு. சர்ஃபேஸில் வந்து வில் டேக் இட் அஸ் V2 and T2. ஓகேவா? ஸோ வால்யூம் ஆஃப் த ஏர் பபிள் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க? 1.0 சென்டிமீட்டர் க்யூபு. அதை மீட்டர் க்யூப்பில் மாற்றிருக்கேன். ஸோ 1.0 10⁻⁻6 மீட்டர் க்யூப். அண்ட் டெப்த் என்னென்னு கொடுத்துருந்தாங்க? 40 மீட்டர்ஸ்லேயே கொடுத்துட்டாங்க டெப்த்து. தென் டெம்பரேச்சர் இன்சைடு த லேக் வந்து 12 டிகிரி செல்சியஸ். அதை கெல்வினில் மாற்றிருக்கிறேன். நம்ம ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனில் போட்டால் நமக்கு கெல்வினில் வேணும், அதனால் கெல்வினில் மாற்றியாச்சு. அதே மாதிரி T2வையும் மாற்றி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதெல்லாம் கரெக்ட் பண்ணுற மாதிரி we need a formula to correct all these things இல்லையா? அப்போ வேறு என்ன நமக்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனில் PV by T அந்த PV is equal to nRTலேருந்து PV by T is a constant கண்டுபிடிச்சோம் இல்லையா? அப்போ இந்த PV by T at one condition, அப்போ P1 V1 by T1 அதாவது இன்சைடு தி லேக்குன்னு வச்சுக்கலாம். அடுத்தது P2 V2 T2 எல்லாம் they are the conditions at the surface அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா P1 V1 T1 is equal to P2 V2 by T2. ஓகேங்களா? P1 V1 by T1 வந்து will be equal to P2 V2 by T2ங்கிற ஈக்குவேஷனில் போட்டிங்கன்னா you can find out வால்யூம் V2வை வந்து கண்டுபிடிக்க முடியும். அப்போ இதில் வந்து இன்னொரு ஃபேக்டர் இருக்குது. அந்த வால்யூமையும் டெம்பரேச்சரையும் தவிர ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனில் PV by Tயில் Pன்னு ஒரு ஃபேக்டர் இருக்குது இல்லையா? Pங்கிறது ப்ரெஷர். அப்போ ப்ரெஷர் இன்சைடு த லேக்கும் அடுத்த சர்ஃபேஸும் நமக்கு தெரியணும் இல்லையா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஃபைண்ட் அவுட் தி ப்ரெஷர். Once you know the pressure, automatically you can substitute the equation and find out what is the volume at the surface. Volume of the bubble in the surface. Okay. So, surface la vandu pressure enna va irukum? It will be the atmospheric pressure. Appo 1 atmospheric pressure nu eduthukalam. 1 into 10 power 5 இல்லனா 1.013 10 power 5 pascals nu we can take it. இல்லையா? அது வந்து surface la இருக்கக்கூடியது நம்ம என்னன்னு சொல்றோம்? செகண்ட் கண்டிஷன். அப்போ P2 னு எடுத்துக்கோ. ஓகேவா?
இப்போ லேக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ரெஷர் என்னென்னு எடுத்துப்போம் நம்ம, இட் இஸ் கோயிங் டு பி ரோ GH, ரோ இன்ட்டு G இன்ட்டு H ப்ளஸ் தி ஸ்டாண்டர்ட் ப்ரெஷர், அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். ஓகேங்களா? அப்போது ரோ GH ப்ளஸ் P நாட்டுங்கும் போது ரோ இன்ட்டு G இன்ட்டு H, டென்சிட்டி 10⁻³ ஆஃப் வாட்டர் இன்ட்டு G கிராவிட்டி 9.8, ஹைட் 40 மீட்டர்ஸு ப்ளஸ் என்ன வேல்யூ, ஸ்டாண்டர்ட் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் 1.013 10⁻5. அப்போ ப்ரெஷர் இன்சைடு த லேக்கும் ப்ரெஷர் அட் த சர்ஃபேஸ் P1 P2 வேல்யூவும் தெரிஞ்சிருச்சு. P1 வந்து 493300 வேல்யூ. ஓகேங்களா? 493300ங்கிறது வந்து ப்ரெஷர் இன்சைடு த லேக், அதாவது P1. P2 வந்துட்டு நார்மல் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் 1 × 10⁻5 pascals. இப்போ we can go for substituting the values in the ideal gas equation to get the volume V2. V2 என்னன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இது முடிங்க பார்க்கலாம். You can substitute and get the value of P1 and P2. P1 and P2 கண்டுபிடிங்க. கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ the condition is P1 V1 by T1 is equal to P2 V2 by T2. Okay, from that you can find out what is the volume V2 of the air bubble at the surface. Okay, so V2 என்னவா இருக்கும் அதில், it will be equal to P1 V1, in the T2 will go to the numerator, divided by T1 already இருக்குது, இங்கே P2ங்கிறது கீழே வரும். அப்போ T1 into P2. ஓகேவா? So this is the formula which is we are going to substitute and get the value of V2. V2 வந்து இது வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ ப்ரெஷர் P1 கண்டுபிடிச்சோம் இல்லையா, ரோ GH ப்ளஸ் P நாட்னு 493300 into the volume V1 converted to meter cube convert பண்ண வால்யூம் இது 1 × 10⁻⁻6ங்கிறது. அண்ட் T2ங்கிறது டெம்பரேச்சர் அட் தி சர்ஃபேஸ். அடுத்தது T1 அப்படிங்கிறது வந்து இன்சைடு த லேக்கு, டெம்பரேச்சர் இன்சைடு த லேக் இன் கெல்வின். அண்ட் ப்ரெஷர் வந்து P2 வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் 1.013 10⁻5 pascals. Now you have to calculate and find the volume V2. So numeratorல 493300 into 308. When you multiply these two values, you will get 151.844. ஓகேங்களா? அண்ட் 10 பவர் அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே 10⁻5 வந்து if you bring it you will be getting 10⁻5 மேலே போச்சுன்னா ஆடப் தானே ஆகும். Otherwise you can also write it down in centimeter cube. Volume V2 is equal to 5.259 centimeter cubeலையும் எழுதிக்கலாம். இது ஈஸி தான் பாரு. Determine the total number of air molecules, which includes oxygen, nitrogen, water vapor and other also, in a room of capacity 25 meter cube at a temperature of 27 degrees Celsius and 1 atmospheric pressure. Total number of air molecules கேட்டிருக்காங்க. I am not going to give you any clue and all. We are going to find out total number of air molecules in a room. Capacity, room ஓட capacity கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி அது ரூம் வந்து என்ன டெம்பரேச்சரில் இருக்குது, என்ன ப்ரெஷரில் இருக்குது கொடுத்துட்டாங்க. You have to find out the total number of air molecules. Okay, so I will leave it to you. கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். No need to. You can also use PV is equal to KB into N into T. From this relation, இந்த ரிலேஷனை வச்சு we can write down. ஓகேவா? இப்போ ஓகே ஆயிடுமா? you can find out what is N. N வந்து கண்டுபிடிச்சிடலாம். Boltzmann constant value வந்து 1.38 10⁻⁻23. (6.21 × 10⁻26) if you are getting the total number of air molecules in the room. 22.4 liters. Okay, you can keep it as a constant in your mind. This problem solving we have solved this problem already in the first numericals. Model numerical solve பண்ணும்போது we have solved it. Book backல second problem இருக்கும். At STP 1 mole of any gas takes up how much volume? It takes 22.4 liters. Okay, just for remembering purpose only, you can take it down. Find out the average thermal energy of a helium atom at the following cases. Average thermal energy கேட்டிருக்காங்க. போன லாஸ்ட் கிளாஸில் நம்ம we have seen இல்லையா, ஆவரேஜ் இன்டர்னல் எனர்ஜி என்னங்கிறத வந்து ஒவ்வொரு மோனோஅட்டாமிக் டைஅட்டாமிக்கு தனித்தனியாக பார்த்தோம் இல்லையா, அண்ட் பாலிஅட்டாமிக் ஆல்சோ.
இவங்க வந்து ஃபார் ஹீலியம் ஆட்டம்க்கு கேட்டிருக்காங்க. ஸோ ஹீலியம் ஆட்டம் வந்து மோனோஅட்டாமிக்கு. ஸோ அதோடைய ஆவரேஜ் தெர்மல் எனர்ஜி வந்து ஒவ்வொரு கேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஒவ்வொரு கேஸ்லேயும் அதோடைய ஆவரேஜ் தெர்மல் எனர்ஜி என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு கேஸ் வந்து ரூம் டெம்பரேச்சரில் கொடுத்துருக்காங்க. ரூம் டெம்பரேச்சர்னு சொல்லிட்டு they have given 27 degrees Celsius. What is the average thermal energy of helium of any monatomic gas? It is going to be equal to 3/2 kT. ஞாபகம் இருக்கா? ஆவரேஜ் மோனோஅட்டாமிக் கேஸ்க்கு 3/2 into K into T. ஸோ நமக்கு வந்து இப்போ T என்ன கொடுத்துருக்காங்க? T they have given 27 degrees C converted to Kelvin. You will get the average energy as 3/2 kT. You can substitute the value of K and T as 300. T வந்து 300 நம்ம கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? அப்போது சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா you will get the average energy for the first case for the room temperature 27 degrees Celsius. When you substitute the value 3/2 into the Boltzmann constant value 1.38 10 power minus 23 into the temperature 300 Kelvin, you will get the value 6.21 10 power minus 21 joules. And second option they have asked, you have to find the average thermal energy of helium atom at the temperature on sun's surface, and they have given the value of temperature on sun's surface as 6000 Kelvin. They have given the value as 6000 Kelvin. But directly you can substitute the same formula da, and temperature as 6000. So when you substitute 6000 Kelvin in the formula 3/2 K into T, you will get the value 3/2 into 1.38 10 power minus 23 into 6000. Directly substitute and get the value as temperature on sun's surface of the helium atom வந்து 1.241 10 power minus 19 joules. And one more condition they have asked the question to find the temperature at a temperature of 10 million Kelvin. 10 million Kelvin ங்கிறது வந்து the typical core temperature in the case of a star. They have given the typical core temperature in case of a star. They have given the temperature to be 10 million Kelvin. So 10 million na எவ்வளவு? So 10 million Kelvin ங்கிறது temperature வந்து 10 power 7 Kelvins. So thermal energy, average thermal energy will be equal to 3/2 K into T. Here you have to substitute the temperature value T as 10 power 7 and you have to get the answer. You get the answer. Average thermal energy is equal to 2.07. 3/2 na 1.5. 1.5 into 1.38 போடலாம். அப்படி இல்லைனா you can cancel out 2 with 1.38 and then multiply the value with 3. You get the value as 2.07 and 10 powers la minus 23 and plus 7. So you get the value as 10 power minus 16 joules.